எல்லாருக்கும் வணக்கம். சமூக நீதினு காலங்காலமும் ஊட்டிட்டு இருக்க அந்த திமுக அரசாங்கத்தோட உண்மையான முகத்திரைய சும்மா கிழிச்சு தொங்க விட்டார் தளபதி விஜய் அவர்கள். அதாவது காலங்காலமா பெரியார் தான் எங்க தலைவர், தலைவருக்கெல்லாம் தலைவர்னு சொல்லி பயங்கரமா தூக்கி பிடிச்சு கொண்டாடுறீங்களே, அப்போ வந்து இடஒதுக்கீடு விஷயத்துல இந்த அரசியல் சட்ட திருத்தம் காரணமா இருந்த பெரியார் அவருடைய கொள்கை நீங்க பின்பற்றணும்ல அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதியவார மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சரியான அளவுல இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் பயந்து கொடுக்க வேண்டியதுதானே. அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது, ஏன் அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சும்மா நறுக்குன்னு கேட்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இதை வந்து நான் வரவேற்கிறேன். சரியான நேரத்துல சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு நெத்தியடி அடிச்சிருக்காரு. இப்போ அவர் கேட்ட நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு எதிர்த்தரப்புல இருந்து யாருமே வாய் திறக்கல இந்த விஷயத்துல. ஏன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. இதை வந்து இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் தடவை எடுத்தாங்க, ஆரம்பிச்சாங்க சாதிவாரி மக்கள் தொகை எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 10.5% கட்டிட்டு இருக்காங்க, அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா பல்தரப்பட்ட கட்சிகளும் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்க கையில இல்லாத அதிகாரம் ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னு சொல்றாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு அது தெரியும். அவர் என்ன கேட்டாருன்னா, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் ஒன்றிய அரசு நடத்தணும், ஆனா அந்த சர்வே இருக்கு, ஆய்வு, அதை முன்னோட்டமா நீங்க எடுக்கலாம். அதாவது கேஸ்ட் சென்சஸ்ங்கிறது மத்திய அரசு கையில இருக்கு அதிகாரம், கேஸ்ட் சர்வே இருக்கு, அந்த ஆய்வை நீங்க எடுத்து நடத்த வேண்டியதானே அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இதுலதான் நீங்க அவர் கவனிக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொன்னா இவங்க எப்படி பதில் கொடுப்பாங்கன்னு தெரியும். அதனால தெளிவா அடிச்சிட்டாரு. கேஸ்ட் சர்வே எடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாருமே பீகார்ல அதை பண்ணிட்டாங்க, தெலுங்கானாலே அதை எடுத்துதான் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. அப்ப நீங்க அதையே எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம், நீங்க உண்மையான சமூக நீதி பேசுற அரசு தானே, அதை எடுக்க வேண்டியது அப்படின்னு கேட்க. சோ அதன் அடிப்படையில இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுனால என்ன பிரயோஜனம், இப்ப என்ன அவசியம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவுல சாதி அடிப்படை இடஒதுக்கீடு கிடைக்கல. அதாவது குறைந்த மக்கள் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, குறைந்த அளவுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமான அளவுல இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே போயிடுறாங்க, அந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தி மேல வந்துடுறாங்க. ஆனா நிறைய மக்கள் தொகை இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு குறைவான அளவுல தான் அந்த சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அவங்க நிறைய பேர் இருக்கனால அதுல வந்து கொஞ்சம் பேர் தான் அந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தி மேல வர முடியுது. ஸோ அப்போ அந்த உண்மையான அந்த சமூக நீதி பின்பற்றணும் அப்படின்னா, உண்மையான அந்த சாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டாங்கன்னா அதை அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவில் நம்ம பிரிச்சு பகிர்ந்து கொடுத்தோம்னா உண்மையான சமூக நீதி அதுதான், எல்லா மக்களும் சமமா கிடைக்கும். அவங்க இருக்கிற அந்த விகிதத்தை பொறுத்து அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இப்போ அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன இதுல அவங்களோட நிலைப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல இடஒதுக்கீடை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தேவையா அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட இது கருத்து. இதுல நிறைய முரண்பாடு உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த இடஒதுக்கீடை பத்தி அப்படிங்கிறதா அதே கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இடஒதுக்கீடுங்கிறது அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேலாதிக்க சக்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சாதிகள் இருந்துகிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பணிவிடைகள் செய்கிற குறிப்பிட்ட வேலை செய்கிறவங்கள ஒதுக்கி அவங்களாம் பார்த்து இந்த வேலை செய்யறதுக்கு இல்லாம தான் அப்படின்னு சொல்லி ஒடுக்கி அவங்க வந்து அடிமைப்படுத்தி அவங்க மேலே வராமல் தட்டி வச்சுட்டே இருந்தாங்க. அதாவது படிப்பறிவிலும் அவங்களாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப அந்த காலகட்டத்தில் தான் அதாவது முற்போக்கு சிந்தனையாளர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இதை எதிர்த்து போராடினாங்க, நிறைய பேர் போராடினாங்க. அதுல தமிழை வச்சுக்கிறதுக்கு கொள்கை தலைவர் சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் அதுல முக்கிய பங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன்னா மேல் சாதியினர் சொல்லவங்க அதிகமாக வந்து படிச்சு மேலே போகிற இடத்துல இந்த கீழ் சாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரமாக எதுவுமே கிடையாது, அவங்க வந்து அடிபட்டு கிடந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்தா, அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்கும் சமமாக கூடாது, இவங்க கொஞ்சம் குறைந்த மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, இவங்க வந்து இந்த இடத்த படிக்கலாம், இவங்க வந்து குறைஞ்சமா பணமே கொடுத்தா அப்படின்னு சொல்லி இந்த இடஒதுக்கீடு மூலமா அவங்க மேலே வரணும், அந்த பின்னங்கி இருக்கிற அந்த சமூக மக்கள் மேலே வரணுங்கிறதுனால அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு. இது ஒரு அருமையான இது. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு முன்னேற்றத்துக்கு பிறகு எல்லா சமூகத்தில இருந்து இப்போ படிச்சு எல்லா போஸ்டிங்களும் கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாத்துலையும் எல்லாரும் வர முடியுது. ஸோ அதுக்கு அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்துச்சு. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அந்த சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இந்த காலத்திலே தொடரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேண்டாம் அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா எல்லாரும் சகோதரத்துவமா வாழணும்னா அந்த ஜாதிங்கிறது ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பதிவு. அப்ப அந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அப்ப ஜாதியை ஒழிக்கிறதுக்கு முதல் படி என்ன? அரசாங்கத்தால ஒரு கவர்மெண்ட் அரசாங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அப்ப அது எல்லா மக்களுக்கும் பொதுவானதுன்னா அது ஜாதி அடிப்படையில் மட்டும் எல்லாத்திலையும் முன்னுரிமை செலவு கொடுக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதாவது அந்த காலகட்டத்தில் கொடுத்தது சரி, அந்த காலகட்டத்தில் வேற. இப்போ அதே நிலைமை தொடர்னா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ பொருளாதார அடிப்படையில் தான் எல்லாரும் பின்தங்கிற தவிர சாதி அடிப்படையில் பின்தங்கினவங்க யாரும் கிடையாது. இப்போ அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு, எல்லா மக்களுமே இப்போ படிக்கலாம் இலவசமா, +2 வரைக்கும் இலவச பள்ளிக்கூடம் இருக்கு. ஸோ காலேஜ்ல சில கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது எப்படி வந்து இன்னுமே அந்த படிப்புகள் பார்த்தீங்கன்னா இங்க அந்த சாதி அடிப்படையில் வச்சு இடம் ஒதுக்கீடு இப்போ தேவையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதாவது நம்ம ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றோம், ஜாதி ஒழியணும்னு சொல்றோம், எப்படி ஜாதி ஒழியும்?
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் போயிட்டுனா பேருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜாதி அடையாளம் போட்டவங்கன்னா அது வந்து நம்ம தற்கொலை மாதிரி முட்டல் மாதிரி பார்க்குறோம். என்னடா இவன் படித்தவனா இவன் பேருக்கு முன்னாடி ஜாதியை போட்டு இவன் படிக்காத முட்டா பயிலாக இருப்பான் போல அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக அதை நினச்சிக்கிறான், தான் ஜாதியை வச்சு தான் தனக்கு அடையாளங்கிற நினச்சிக்கிறான். சரி ஓகேவா, நம்ம அதை தற்கொலையாக பார்த்துக்கலாம். அப்போ அவனுக்கு ஏன் அந்த இது தோணுது அப்படி கேட்டீங்கன்னா, அப்ப இன்னொருத்தன் அந்த ஜாதியை பயன்படுத்தி இடஒதுக்கீடுலையும் வேலையிலையும் முன்னாடி போகும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியை வச்சு பேரை பின்னாடி போடுறது பெருமையா தெரியுது. ஏன் சொல்றான்னா, இப்போ ஜாதியை முற்றிலும் இருக்கக்கூடாது, அவன் போடுறது தவறுனா நம்ம வந்து ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு நம்ம இருக்கக்கூடாதுல்ல, அது முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ ஒரு ஸ்கூல்ல நம்ம இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், காலேஜில் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுடைய ஜாதி எப்போ நம்மளுக்கு தெரியும் நினைக்கிங்க? தெரியுனாப்ப ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தர் வருவாங்க, நம்ம எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம், பேர் 4 பேர் பேரை வாசிப்பாங்க, இவங்கெல்லாம் ஆஃபீஸ் போவாங்க, என்ன பண்ணல அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்தந்த பேர்லாம் அப்போ இவங்க இந்த ஜாதி போல அப்படின்னு அப்பதான் தெரியும். ஸோ நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஸ்கூல்ல சேர்க்க போகும்போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கல, ஏன் கேட்கணும்னு கேட்கிறேன். அப்போ ஒரு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற அடிப்படையில் இருந்தே இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துட்டா இன்னும் அடுத்த 20 ஆண்டு காலத்தில் ஜாதிங்கிறது முற்றிலுமா ஒழிஞ்சிடும். ஆனா நம்ம அதை எடுக்க மாட்டோம். ஏன்னா எடுத்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதி அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி மேல வரக்கூடிய சமூகங்கள் இருக்குல்ல, அவங்களாம் எதிர்ப்பாங்க. அப்படினால இங்க எந்த அரசியல் கட்சிகளுமே அதை பேச முன் வர மாட்டாங்க. அதனால சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? என்ன பொறுத்து தனிப்பட்ட கருத்து இது வந்து நான் சொல்லிட்டு இருக்குது. அதான் கேட்டீங்கன்னா, அப்போ இடஒதுக்கீடுங்கிறது ஏன்னா இந்த சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை பயன்படுத்தி தான் நிறைய சமூகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சலுகைகளை பெற்றுட்டு இருக்காங்க. கல்வி அறிவிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இது கிடைக்காத சமூகங்கள், இதுக்கு அர்த்த கிடையவே இருக்கிற சமூகங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அதை ஒரு மாதிரி தானே பார்ப்பாங்க. அவனுக்கு என்னப்பா, அவன் குறைஞ்ச மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, இவர் போலீஸ்ல அவன் ஹைட் இவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்குலாம் வேலை கிடைச்சிடும், நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, முற்றிலுமா சாதியை ஒழிக்கணும், யாருமே சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது, அந்த சாதி சண்டைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா அப்ப அந்த சாதிய அடிப்படையில அந்த இடஒதுக்கீட ஏன் இன்னும் அரசாங்கம் அதை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் கேள்வி. ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெஜெட் வந்து சாதிங்கிறது எடுத்துட வேண்டியதானே, ஜாதிங்கிறது ஆண் பெண் அந்த பாலினத்தை மட்டும் வைக்க வேண்டியதானே, ஜாதிங்கிறது எதுக்கு? இப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அடிப்படையில் யாராவது பின்தங்கி கிடக்காங்களா? ஜாதி அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாருமே ஜாதி அடிப்படையில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கினவங்க யாரு? இப்போ இன்னும் கஷ்டப்பட்டு சமூகம் யாரு? அதை பாருங்க. இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இன்னொன்று கேட்கலாம். இப்போ வேங்கவேல ஒரு விஷயம் வந்துச்சு, உனக்கு தெரியுமா? ஜாதி வச்சு ரிசி வச்சு அங்கே ஜாதி வச்சு, அதாவது நீங்க அந்த ஸ்கூல்லயே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வச்சிருக்கனால இவ்வளவு பிரச்சனை. நான் வேங்கவேல பிரச்சனைக்கு என்னால பேச முடியும். வேங்கவேல இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த நீர் தேக்க தொட்டி இருக்குல்ல, அது வந்து இந்த குறிப்பிட்ட சாதிக்கு தனியாகவும் இந்த குறிப்பிட்ட சாதிக்கு தனியாகவும் ஏன் பிரிச்சு வைக்கீங்க? அங்க ஒரே நீர்த்தேக்கு தொட்டி வைங்க, எல்லா மக்களும் ஒரே நீர்த்தேக்கு தண்ணி குடிக்கட்டும், ஏன் பிரிச்சு வைக்கணும் கேட்கிறேன். அப்ப இந்த அரசாங்கம் தானே அது ஏறி கொடுக்கு. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியில் அறிவிக்கும் போது தனி தொகுதி அறிவிக்கீங்க? எதுக்கு தனி தொகுதி? எல்லாரும் மக்கள் சமம் தானே, எல்லாரும் பொதுவான தொகுதி தான், தனி தொகுதி ஒன்று வேண்டாம் எல்லாம் நிப்பட்ட வேண்டியதானே. அப்படின்னு தனி தொகுதி பிரிச்சு அரசாங்கமே எல்லாத்தையும் பண்ண போய் தான் அது மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் இந்த சாதி அது வந்து ஒழியாது. நீங்க சொல்லிங்கன்னா இந்த மறுகலப்பு திருமணங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேறு சாதிகள் அதை மாற்றி கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. அது எவ்வளவு நாள் திரும்ப அந்த ஜாதி சண்டையெல்லாம் உருவாகிட்டு இருக்கும். உண்மையிலே ஜாதி ஒழியணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அடிப்படையில் கவர்மெண்ட் அந்த கெஜெட் வந்து ஜாதிங்கிற வார்த்தையை எடுத்துடணும். ஜாதிங்கிற வார்த்தை ஒன்றும் தேவையில்லை. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே சமமா தெரியும். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் என்ன ஜாதின்னு அதுக்கப்புறம் தெரியவே தெரியாது. அப்படி கொஞ்ச காலத்தில் அழிஞ்சிடும். ஆனா அதை வந்து யாருமே பண்றது கிடையாது. இப்போ உள்ள இந்த திரைத்துறையில் உள்ள சில புரட்சியாளர்கள் கூட என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது அந்த சமூகத்தினர் இப்படி ஒடுக்குனாங்க பிதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இருக்கிற அந்த 2K கிட்ஸ் இப்போ இருக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளே தெரியாது. அவன் ஒண்ணு மண்ணா பழகிட்டு இருப்பான். இவங்க அந்த திரைப்படத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக எடுக்கும், உண்மை கடை எடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து விட்டு திரும்ப அந்த ஜாதி முதல்ல தூண்டி விடுறாங்க. இது நல்ல விஷயமா? ஒரு அசிங்கம் தெரிஞ்சா ஒரு பழைய காலத்துல ஒரு அசிங்கம் நடந்திருக்குப்பா, அதை வந்து மூடி மறைச்சிட்டு இப்ப நல்லா வாழணும்னு நினைப்போமா நம்ம வாழ்க்கையில? இல்ல அந்த பழச வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போமா? இப்ப இருக்க அந்த தூண்டுதலை பண்ணுங்க கேட்கிறேன். இப்ப நம்ம வந்து மேல வந்துட்டோம். நான் வந்துட்டு இந்த ஜாதியை வச்சு இடஒதுக்கீடு எடுக்கிறது அம்பேத்கர் கொண்டு திட்டம் நல்ல திட்டம் தான், அதனால தவறு சொல்ல மாட்டாது. அந்த காலகட்டம் அப்படி இருந்துச்சு. அது முன்னாடி இருந்த அறிவிட்ட அந்த நாரி இல்லாத மக்கள் அதை அப்படி இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப யாராவது ஒடுக்க முடியுமா? இப்ப நீங்க ஒரு சமூகத்துல இருக்கீங்க, இன்னொரு சமூகத்தை போயிட்டு நீங்க ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இல்லதான் வார்த்தைகள் பேச முடியுமா? அதெல்லாம் பண்ணவே முடியாது. இன்னும் மேல இப்ப கூட நீங்க சொல்லுவீங்க, இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறாங்க, இன்னும் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கவர்டு கவுன்சிலர் கூட இன்னும் உட்கார முடியல, சேர்ல கூட உட்கார முடியல அப்படின்னு நிறைய சொல்லுவீங்க. அதாவது இது எல்லாம் யாரோட மனப்போக்குன்னா அங்க இருக்கிற அரசாங்கம். இப்ப திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இப்ப வந்து ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சமூக நீதி அவங்களே கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அவங்களுடைய அரசாங்கம் அவங்களே பாத்தீங்கன்னா என்னதான் சமூக நீதி பேசினாலும் அவங்களே பாத்தீங்கன்னா இந்த ஜாதியை வச்சுதான் பாத்தீங்கன்னா அவங்களே அடையாளப்படுத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பொன்முடி அவர் சொல்றாரு, ஏமா நீ ஒரு மேடையிலேயே அவங்க நீ வந்து நீ எசிதானமா அப்படிங்கிறது. ஸோ இது என்ன விதமான ஒரு மனப்போக்கு? அப்போ உங்க மனசுலயே ஊறி போச்சு. ஸோ இதெல்லாம் ஒழியணும் அப்படின்னா அதுக்கு மூலாதாரம் இருக்கிற அந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிங்கிறத கெஜெட்டத்தை எடுக்கணும்.
ஸோ அப்படி எடுத்தாங்கன்னா முற்றிலுமா ஜாதி ஒழியும். அப்படி நீங்க எடுக்கல அப்படின்னா அந்த ஜாதிங்கிறது எப்படி ஒழியும்? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அதாவது ஜாதி ஒழியணும் சொல்றீங்களே, ஜாதி எப்படி ஒழியும்? ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசாங்கமே கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் அந்த ஜாதி எப்படி ஒழியும் நான் கேட்கிறேன். அதாவது ஒருத்தன் தான் பேருக்கு முன்னாடி ஜாதி பேரை போட்டுக்கிட்டா அதை தற்கொலைத்தனமா முட்டாள்தனமா பார்க்குற நாம, அவன் பீர்த்திக்கிறான் இவன் ஆண்ட பரம்பரையா நம்ம கேட்குற நாம, அப்போ அந்த ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அதன் மூலமா முன்னேறி படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் இவனை விட கொஞ்சம் முன்னேறி போகும்போது அப்போ இவனுக்கு என்ன தோணும்? அப்போ இவன் எப்படி முடியும்? நம்மளும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்கோம், நம்மளோட கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கான், ஆனால் இவனுக்கு கொடுக்காங்க, அப்போ எனக்கு தர மாட்டேங்காங்க. அப்போனா அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒன்று தோணும்ல. ஸோ அப்போ அவன் ஜாதி அடிப்படை எடுத்து அப்போ அப்படியே ஒரு மனப்போக்கு வந்துச்சுன்னா அந்த ஜாதிங்கிற வார்த்தை எப்படி ஒழியும்? ஜாதி எப்படி ஒழிக்க முடியும் முழுவதுமா? அப்போ முழுவதுமா ஜாதி ஒழிக்க முடியாது. அப்போ ஜாதியை ஒழிக்க முடிக்கிற எண்ணத்தையும் கைவிட்டுறணும். அதையும் விட மாட்டேங்க. ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமமா பழகணுங்கிறீங்க. அப்போ எப்படி அந்த பழக்கம் வரும்னு கேட்குறேன். அதாவது அந்த காலகட்டத்துக்கு நான் திரும்ப சொல்றேன், அந்த காலகட்டத்துக்கு அந்த இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப அவசியம். அம்பேத்கர் அவர்கள் பண்ணது சரியான விஷயம். அதனாலதான் இப்ப மேலே வந்திருக்கோம். இப்ப எல்லாரும் சமமா இருந்தாச்சு. இந்த விஷயத்துல எல்லாருமே சமமா பார்க்கணும். இனிமேல் நம்ம எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப சட்டங்கிறது நம்ம காலத்துக்கு ஏற்றவே மாற்றக்கூடியது. அப்ப நம்ம மாத்திக்க வேண்டியதானே? இப்போ இந்த ஜாதியை வச்சே நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துட்டுன்னு கேட்கிறேன். இப்போ எவ்வளவு பேர் படிச்சு எவ்வளவு மேல வந்துட்டாங்க. இப்போ நீங்க படிப்பறிவுல யார் அதிக மார்க் எடுக்காங்க, யார் பெர்சன்டேஜ் அதிகம், அதை பொறுத்து நீங்க கொடுக்க வேண்டியதானே? இதுல இன்னொருத்தவங்க கேட்பாங்க, யாராவது அந்த புத்திசாலிகள் பேசுவாங்கல்ல, அந்த சமூக பேச்சாளர், அவங்கலாம் பாத்தீங்கன்னா எப்பா 2 பேர் ஓடுறான், ஒருத்தவங்க நல்ல கால் இருக்கு, நல்ல திடாத்திரமா இருக்கு, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஊனமா இருக்கான், 2 பேரையும் ஒரே அளவுல ஓட விட்டு பிரைஸ் கொடுத்தா அது எப்படிப்பா சரியா இருக்கும்? அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு, அதனாலதான் இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்கறேன், இப்ப யார் அப்படி இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க எடுத்து பாருங்க, இங்க யாராவது இப்போ அரசாங்கமே இலவச பள்ளிக்கூடம் கொடுக்கு, இலவச இது எல்லாமே இலவசமா இருக்குல்ல, இதுல எல்லா மக்களும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கினவங்க தான் அங்கேயே படிக்காங்க. இப்போ உயர்தர அந்த காலேஜ், ஸ்கூல், ஹை கிளாஸ் இருக்க ஸ்கூல்ல எல்லாம் ஜாதியை வச்சு படிக்காங்களா இல்ல பொருளாதாரத்துல மேல இருக்கவங்க படிக்காங்களா? நீங்க பாருங்க. பொருளாதாரத்துல ஹை கிளாஸா பணம் நிறைய சம்பாதிக்கிறவங்க எந்த ஸ்கூலு எந்த காலேஜ்னாலும் படிக்க வைக்க முடியும். இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி மட்டும்தான் அந்த உயர்ந்த தரப்பட்ட பெரிய தரப்பட்ட அந்த ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையா இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. முன்னாடி அப்படி இருந்துச்சு. குருகுலம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. குருகுலத்துல பாத்தீங்கன்னா நீ ஜாதியை பார்த்தா ஸ்கூல்ல சாப்பா, இங்க எப்ப அனுப்பிட்டு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் அரசாங்கம் கொடுத்துட்டு அரசாங்க ஸ்கூல்ல எல்லாருமே இலவசமா படிக்கலாம். அப்படி இருக்குதுல அந்த படிச்சு வரக்கூடிய மக்கள் அப்ப அந்த பிள்ளைங்களுடைய அந்த கல்வி திட்டம், அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, இவன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், மார்க் அடிப்புல கல்வி அடிப்புல முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமா தோணும். நம்ம சமம் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு மனசு நிறைய வரும். ஆனா அங்கெல்லாம் அதை பண்றது கிடையாது. நீங்க உடனே அங்கெல்லாம் அந்த இடஒதுக்கீடு படுத்தி எல்லா வேலைவாய்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும்போது அப்ப உங்க மனசுக்குள்ளேயே ஒரு தாக்கம் ஏற்பட நம்ம என்ன பிரச்சனை நம்மளோட அவங்க, அப்போ அந்த எண்ணம் மாறாது. அந்த ஜாதிங்கிறது மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாட்டையும் சமூகமா பழகுவோம், எல்லா தரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு இருப்பாங்க. ஆனா ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது அவங்க ஜாதிக்குள்ள தான் பொண்ணை பார்ப்பாங்க. எங்க ஆளுங்க அப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது எப்படி ஒழியும்? இப்போ உன் ஜாதிங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அவனுடைய அந்த சர்டிபிகேட்ல தான் அவனோட ஜாதிங்கிறது குறிப்பிட்டு இருக்கு. வேற ஒருத்தன் இந்த ஜாதிங்கிறது என்ன நெத்திலே எழுதியிருக்கு, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் இப்படி இந்த கலரா இருக்கிற ஒரு ஜாதி, முடி, எல்லா ஜாதியிலுமே எல்லா நிறமும் எல்லா குணமும் எல்லாம் இருக்காங்க. புரியுதா? ஒருத்தனை பார்த்தோம்னா ஜாதி சொல்ல முடியாது. அப்ப ஏதாவது சொல்லுவீங்க? அவனுடைய அந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த சர்டிபிகேட்ல தான் ஜாதிங்கிறது வச்சிருக்கு. அந்த ஜாதி எதுக்காண்டி வச்சிருக்காங்க? இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இந்த காலகட்டத்துக்கு அவசியம் இல்லாதங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா இதை யாராலையுமே இங்க கொஞ்சம் சரி பண்ண முடியல. ஏன்னா இதை எடுத்தோம் அப்படின்னா பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வெடிக்கும். இதுக்கு எதிராக மக்கள் நிறைய திரள்வாங்க. அதனால இதுல எல்லாருமே சொல்றதுன்னா அப்ப இதை தான் பண்ண முடியல. அப்போ அந்த இடஒதுக்கீட்டையாவது அந்த கரெக்டான அளவுல மக்கள்ல பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து இந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, சோ அப்ப இந்த அளவுல இந்த மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சரியான அளவிலையாவது நீங்க பகிர்ந்து கொடுங்கப்பா, அதையாவது பண்ணுங்க அப்படிங்கிறதா இப்ப தளபதி விஜயனுடைய கோரிக்கை. ஸோ அதனால இதை நம்ம வரவேற்கணும். கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு பாயிண்டை பிடிச்சு தளபதி விஜய் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொல்றது எல்லாமே என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. இடஒதுக்கீடுங்கிறது இப்ப இந்த காலகட்டத்துக்கு அவசியம். அப்போ ஜாதியை ஒழிக்கணும்னு நினைச்சா அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ ஜாதி இதெல்லாம் ஒழிக்காம ஜாதி என்னைக்குமே ஒழியாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஒரு அரசாங்கத்திலேயே கெஜெட்லேயே ஜாதிங்கிறது தேவைப்படுது. ஒரு ஸ்கூல ஒரு பசங்களை ஒரு பள்ளியில் சேர்க்க முடியும், அவன் ஜாதி என்னன்னு கேட்டுதான் சேர்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா எந்த காலகட்டத்திலையும் ஜாதி ஒழியாதுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? இதை பத்தி நான் பேசுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.